திரு வெங்கடகிருஷ்ணன் விளையாட்டுத்துறையின் பத்திரிகையாளர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். திரு வெங்கடகிருஷ்ணன், வினேஷ் போகத்தினுடைய அந்த இறுதி சுற்றை நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இப்படியான ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒலிம்பிக் கமிட்டியின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான பின்னணி காரணங்கள்னு ஏதாவது இருக்க முடியுமா? காரணம் பாத்தீங்கன்னா அவங்க தகுதியான எடையை தாண்டி ஜாஸ்தி இருந்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா இப்பதான் நியூஸ் வெளியில வந்துட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா அவங்க ட்ரை பண்ணாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஸ்கிப்பிங் பண்ணாங்க, ரன்னிங், ஜாகிங் எல்லாமே பண்ணாங்க. பட் ஆனா 2 kg ஆக்சுவலா தகவல் படி அவங்க 2 kg ஜாஸ்தி இருந்திருக்காங்க. ஸோ நைட் இரவு முழுவதும் ஜாகிங் அண்ட் ஸ்கிப்பிங் பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைச்சாங்க. ஆனா அதுவும் அந்த பெர்மல் கட் ஆஃப் டைம் இருக்கு. கட் ஆஃப் டைம் வெயிட் எடுக்கும் போது 100 kg எக்ஸ்ட்ரா, அந்த 100 grams எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். இப்போ ஃபைனல் கண்டிப்பா ஆட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நேற்று நடந்த போட்டிகள பவுட்ல எல்லாத்துலயுமே கரெக்டான வெயிட் கேட்டகரியில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட 2 நாள் போட்டிகள் நடந்த 2 நாளுமே வெயிட் எடுப்பாங்க. அது 2வது நாள் இன்று தான் அவங்களோட ஓவர் வெயிட்டா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிஸ்குவாலிஃபைட். ஐஓஏவும் அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். திரு வெங்கடகிருஷ்ணன், இதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, அவர்கள் நேற்று எடை அவர்கள் பார்க்கும்போது அது சரியான எடையாக இருந்தது. இன்று எடை கூடி இருக்கிறது அப்படின்னும் போது நேற்றையுடைய விளையாட்டுகள்ல அந்த வெற்றிகள் செல்லுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இல்லை, செல்லாது. ஏன்னா அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி 2 நாளோட வெயிட்டும் பார்ப்பாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்களோட இது கன்ஃபார்மா இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு மெடல்ஸ் ரவுண்ட் இன்னைக்கு அவங்களோடது. ஸோ அதனால இன்னைக்கு எடுக்கிறதா கடைசி கவுண்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து லாஸ்டா இந்த போட்டிகளை ரேங்க் படி பார்த்தோம்னா கடைசி இடத்துல இருப்பாங்க, டிஸ்குவாலிஃபைடு பண்ணி. இப்ப அடுத்த கட்டமாக இதில் மீண்டும் அவர்கள் விளையாடுவதில் என்னென்ன சிக்கல்கள் தொடரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுல சிக்கல்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இது வெயிட் கேட்டகரி மட்டும் தான். அவங்க எதுவும் ஏமாத்தல. இது ஜஸ்ட் வெயிட் கேட்டகரி. இது அவங்க ஒலிம்பிக் குவாலிஃபயர் அப்பவே அவங்க அப்படிதான் கொஞ்சம் ஜஸ்ட் நேரோவா உள்ள போனாங்க. ஸோ அதனால ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஜாஸ்தி வெயிட் கேட்டகரியில் இருந்தாங்க. இப்போ அவங்களோட விட கம்மி பண்ணி 50 kg பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள், சிரமங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா அதை தான் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நமக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட் சொல்லலாம் இந்த ஒலிம்பிக்ல, ஹிஸ்டரியில், இந்தியன் ஒலிம்பிக் ஹிஸ்டரியிலே. நிச்சயமாக. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வெங்கடகிருஷ்ணன்.